ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். முதல் திருப்புதல் தேர்வு ஜனவரி 2025 10ஆம் வகுப்பு அறிவியலுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி, 4 மார்க் கம்பல்சரி, பயாலஜி 7 மார்க்கு நல்லா பார்த்துருப்பாங்க. அப்படியே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். 7 into 14 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிற எடை இவற்றை வேறுபடுத்துக, ஒளி விலகல் எண் என்றால் என்ன, பாயில் விதினை கூறுக, அணுக்கட்டு எண் வரையறு, அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்பு ரொம்ப முக்கியம், பின்மூளையின் பாகங்கள் எவை, அதே மாதிரி பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலரின் பண்புகள் எவை, அதிக நார்ச்சத்தும் புரதமும் நிறைந்த கோதுமையின் ரகங்களின் பெயர்களை எழுதுக, திருத்தி எடிட்டர் குறித்து அதன் பகுதிகளை எழுதுக. கம்பல்சரி சம் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 into 4 28 4 மார்க் கொஸ்டின். நியூட்டனின் இயக்கத்திற்கான விதியினை விளக்குக, கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக, மீ ஒளி உணரும் ஏதேனும் 3 விலங்குகளை கூறுக, செவி உணர்வு ஒளியின் அதிர்வெண் என்றால் என்ன, துரு என்பது என்ன, துருவாகத்திற்கான சமன்பாட்டை தருக, இரும்பு துருப்பிடித்தலுக்கான 2 காரணிகளை தருக, படிவரிசை என்றால் என்ன, படிவரிசை சேர்மங்களுடைய 3 பண்புகளை கூறு, சுவாச ஈவு என்றால் என்ன ரொம்ப முக்கியம், ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன, இது செல்லில் எங்கு நடைபெறுகிறது, இரத்தத்தோட பணிகளை பட்டியலிட, மண்ணெரிப்பை நீர் எவ்வாறு தடுப்பீர், குரோமோசோம் அமைப்பை விவரி, ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ அதே மாதிரி 7 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 into 7 21. மின்னோட்டம் என்றால் என்ன, மின்னோட்டத்தின் அலகை வரைகிறே, மின்னோட்டத்தை எந்த கருவி மூலம் அளவிட முடியும், அதனை மின்சுற்றில் எவ்வாறு இணைக்கப்பட வேண்டும். அடுத்து ரொம்ப முக்கியமானது ஆல்ஃபா பீட்டா காமா பண்புகளை ஒப்பிடுக, அணுக்கரு உலையில் உள்ள கட்டுப்படுத்தும் கழிவுகளின் செயல்முறைகள், ஆக்சிஜனின் பல்வேறு ஐசோடோப்புகள் அதன் சதவீத பரவலை குறிப்பிடுக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயாலஜியில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கருவுரா கணிகள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக, தைராய்டு ஹார்மோன்கள் ஏன் ஆளுமை ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுகிறது, பரிணாமத்திற்கு உந்துவிசை இயற்கை தேர்வு எவ்வாறு உள்ளது, உட்கலப்பு மற்றும் வெளிக்கலப்பு வேறுபடுத்துக, மது அருந்துபவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் சரி செய்வதற்கான தீர்வை தருக, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மீள் மற்றும் மீளா வினையினை வேறுபடுத்துக, இரட்டை இடப்பெயர்ச்சி வினையின் வகைகளை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக, ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இதான் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் ஜனவரி 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.